அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு 2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள சந்திக்கிறதுக்கு ரிஷபம் காத்துட்டு இருக்கு? எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி. அடுத்தவன பார்த்து ஆசைப்படாத ராசி. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ராசி. கடன் அப்படிங்கிறது ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட வாங்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரிஷபம் தெளிவா இருப்பாங்க. ஏன் இப்படி கையேந்தி நிக்க மாட்டாங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு இது 2வது வீடா வரதுனால எவ்வளோ பண பிரச்சனை வந்தாலுமே நம்மளே சமாளிச்சுக்கலாம். நம்மளோட இடத்த வச்சுக்கலாம். நம்மளுடைய பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே கடன் வாங்குறதுல ஒரு கொள்கையோட இருப்பாங்க. அந்த விஷயத்த கரெக்ட்டாவும் பண்ணுவாங்க. அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னு எனக்கு இது குடுங்க, அது குடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தாலும், வட்டி அதிகமா இருந்தாலும், கம்மியா இருந்தாலும், அடுத்தவன்ட்ட அப்படிங்கிறம்போது கொஞ்சம் ரொம்பவே ஒரு 10 வாட்டிக்கு 20 வாட்டி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ரிஷப ராசி போகும். இன்னைக்கு அந்த ராசியோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, போற வரவங்க எல்லாம் கருத்து சொல்லி, இன்னைக்கு இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதாவது ஒரு பக்கம் அடி வாங்குனா பரவால்ல. எனக்கு எந்த பக்கம் போனாலுமே அடி குடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை ராகு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12லயும், கேது ராசிக்கு 6ல இருந்தாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை ஏறக்குறைய இன்னைக்கு 2 1/2 வருஷத்துக்கு மேலயாச்சுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருமா, தீராதான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்ற அளவுக்கு, "அட போங்கடா" அப்படின்னு போயிட்டாலுமே, "உனக்கு என்ன பணத்திமிரு" அப்படின்னு பேசுறாங்க. இல்ல பணிஞ்சு ரொம்பவே கனிவா இருந்தாலுமே, "இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு முடிஞ்சு போயிட்டானாட்டுருக்குதே. அதனால இந்த மாதிரி நடந்துக்கிறான்." அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமும் பேசுறாங்க, இந்த பக்கம் மாறி மாறி பேசுறாங்க. ஆனாலுமே எப்பவுமே ஒரே மாதிரி இந்த பந்தா, பார்ட்டி, சீனு இது எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. இன்னைக்கு எல்லாமே சுத்தமா மாறியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பண்ணலாம், அலசி பண்ணலாம், ஆராய்ஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெறுமை 1000 இருந்தாலும் வெறுமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இன்னைக்கு பாருங்க, கேது பகவான் ராசிக்கு 5ல என்னுடைய பாக்கியஸ்தானம் பஞ்சமாதிபதி ஒரு பக்கம் இருந்தாலுமே, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது கேதுவால கெட்டு போயிருக்கு. அப்ப அதிர்ஷ்டம் எதுவுமே இல்லவே இல்லவே இல்ல. இப்ப சுயநலவாதி அப்படின்னு எல்லாரையும் நினைக்கக்கூடிய காலமாக வந்துருச்சு. அதுவும் போல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள பார்த்தீங்கன்னா, ஏளனமா பேசுறது. எவ்வளோ ஏளனமா பேசினாலுமே, புதன் பகவான் இன்னைக்கு உங்களையே தொட முடியாத உயரத்துல தான் வச்சு அழகு பார்க்குறாரு. ஏன்னா மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது, மத்த ராசிய கம்பேர் பண்ணும்போது ரிஷபம் எப்பேர்ப்பட்டவரா இருந்தாலுமே அதை ஜெயிச்சு சாதிச்சுட்டு வரக்கூடிய ராசி. அதனால தான் காலபுருஷனுக்கே அவங்க 2வது வீடா இருக்காங்க. இருந்தாலுமே இன்னைக்கு நான் மனசார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கலைங்க. ஏங்க எனக்கு தொடர்ந்து கெடுதல் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியா செய்ய வேண்டிய வேலை கூட என்னால செய்யவே முடியல. அப்படிங்கிற அளவுக்கு மன அழுத்தத்தையும், அல்லது மன கஷ்டத்தையும் குடுத்துருக்கா ரிஷபத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே ஒளிமயமான வாழ்க்கை இருக்கா ரிஷபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இருக்கு. பாருங்க உங்களுடைய லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கைவிட்டுட்டாலுமே, சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்த நோக்கி போறாரு. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்கும். அதாவது கஷ்டம், கஷ்டம், கஷ்டம்னு நம்ம கஷ்டத்த பத்தி பேசிட்டு இருக்கிறத விட, இனி வரக்கூடிய காலங்கள்ல 2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல் ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு. ராசிக்கு 2ல செவ்வா இருக்காரு. இத்தன நாளா 3ஆம் இடத்துல நீசமா இருந்த செவ்வா, தன்னுடைய வக்ர பயணத்துல 2ஆம் இடத்த தொடப் போறாரு. அதேபோல ராசிக்கு 5ல கேது, ராசிக்கு 11ல சுக்கிரன் மற்றும் ராகுவோட இணைவு, ராசிக்கு 10ல சனீஸ்வர பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. அதேபோல ராசிக்கு 9ல சூரியன் இருக்காரு. 15/2/2025ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவானும், புதன் பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக் பலத்துல பயணிக்க போறாங்க. இது ரிஷபத்துக்கு, ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? புன்னகை மட்டுமே வாழ்க்கையில நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு, இந்த 2 வருட பயிற்சிகள் எல்லாமே அவ்வளோக்கா சுமாரா தான் இருந்தது. என்ன இருக்கோ அதைய ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டார். அப்ப திருமணம் அதுதான் ரிஷபத்துக்கு கேள்விக்குறியா இருந்ததுங்க. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்த பார்த்துட்டு இருக்கனால வரன் வருது. தட்டி தட்டி போயிருதுங்க. ஏதாவது ஒண்ணு யாராவது ஒண்ணு சொல்லிக் குடுத்துர்றாங்க. இது ஆகும், இது ஆகாதுன்னு சொல்லிக் குடுத்துர்றாங்க. இல்ல விசாரிக்கும்போது ஏதாவது தவறா சொல்லிக் குடுத்துர்றாங்க.
இல்ல ரொம்ப வருஷமா இந்த பொண்ணு இருக்குது. கல்யாணம் ஆகவே இல்ல அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அதாவது வரன் வந்துச்சுன்னாவே, விசாரிக்க வந்தாவே, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, சொல்லி தட்டி, தட்டி போயிருதுங்க. எங்களுக்கெல்லாம் நல்ல வரன் வராதா? அதாவது எல்லா பொருளாதாரத்திலயும் நல்லா இருக்கோம். என்னுடைய பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், நல்லா அழகா இருக்காங்க, படிச்சிருக்காங்க. இருந்தும் எங்களுக்கு ஏங்க இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தன நாளா செவ்வாய் பகவான் நீசமா இருந்தாருங்க. அப்ப என்ன நீங்க முயற்சி பண்ணுனாலுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடைக்காது. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல செவ்வாய் பாருங்க வக்ரமாயி 2ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட அப்ப வருமானத்தோட கணவர் அல்லது மனைவி நாங்க ஒரு ரொம்ப வருஷமா வந்து பொண்ணு வேலைக்கு போகக்கூடிய பொண்ண தொலாவிட்டு இருக்கோம். கிடைக்கவே மாட்டேங்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தபடி, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல நிச்சயமாக திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. அதேபோல 2வது தர யோகமாக என் மனைவினால எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட மனைவிக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு குடுக்கலான்ட்டு இருக்கேன். அந்த தொழில்ல அவங்க ஜெயிப்பாங்களா? நல்லா ஜெயிச்சு வருவாங்களா? அதேபோல என்னுடைய வேலையில, தொழில்லயும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்னுடைய மனைவி கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலாமா? அப்படி தொழில் பண்ற மாதிரி இருந்தா, இது என்னுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமா? சக்சஸ் ஆகுமா? இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுமா? அப்படின்னு 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குது. நிச்சயமா இந்த பெயர்ச்சி காலங்கள்ல உங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்துல சம்பாத்தியம் பண்றதுக்கு அதிக பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த நேரம் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கா? மனைவி சார்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி சார்ந்தும் சரி, கூட்டாளி சார்ந்தும் சரி, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் இன்னுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதேபோல ஹெல்த்த ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபத்த பொறுத்தவரையும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க பார்க்கிறதே இல்ல. கேது பாருங்க 5ஆம் இடத்துல உட்கார்ந்து எந்த ஒரு மருந்து, மாத்திரை சாப்பிட்டாலுமே பெருசா கேட்கவே மாட்டேங்குது. ஹெல்த் பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்குது. இருந்தும் பாருங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துக்கு போறதுனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். எதா இருந்தாலும் தொடர்ந்து மயக்கமா இருக்குது. ஒரு சூழ்நிலைகள் வந்து ரெக்கவரி ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இது இருக்கும். அதனால உடல்நிலை சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல காரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வாகனத்தை மாற்றலாம். வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப வருஷமா ஒரே வண்டி நான் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த நேரம் வருமானத்துல இருக்கு. அது ஒரு பகுதிய எடுத்து வச்சிருக்கோம். வாகனத்த மாத்தலாமா? வாகனம் சம்மந்தப்பட்ட புதிய முயற்சிகள், புதிய வாகனம் வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையா இருக்கு. லோன் கட்ட முடியல. டியூ கட்ட முடியாம போயிருமா? அப்படிங்கிற கவலைகள் இருக்கு. இனி வரக்கூடிய காலகத்துல வாகன காரகனான சூரிய பகவான் 10ல திக்பலமா இருக்காருங்க. இனி என்ன கவலை? என்ன வாங்குனீங்கனாலும் இந்த நேரத்துல கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள குடுப்பாரு. அல்ல சொந்த காசுல வாங்குனாலும் சரி, அல்ல டியூ போட்டு வாங்குனாலும் சரி, சூரியன் பாருங்க 10ல திக்பலம் பெற்று தன்னுடைய வீடவே பார்க்குறாரு. இந்த மாசம் கண்டிப்பா வாங்கிருவீங்களா? பிப்ரவரி மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அங்க இருந்து 4ஆம் பாவத்த பார்க்குற வரையும் உங்களுக்கு ரொம்பவே வந்து இது ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கே வாங்கிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள அதிபயங்கரமா குடுப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நடக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். அதேபோல புதிய வாகனம் வாங்குறதுக்கும், புதிய சொத்து வாங்குறதுக்கும், செயல்களில் வெற்றி பெறுவதற்குமே இந்த ஒரு கோச்சார காலங்கள் இருக்கும். அதேபோல இருக்கக்கூடிய கடன்கள், கடன் பிரச்சனைகள் ரிஷபத்துக்கு ஏராளம். இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவானும் சரி, ராசிக்கு 8ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 9ல இருந்தாரு. கேது பகவான் 6ஆம் இடத்தோடு. இது இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில வந்து கேது தசை நடந்திருக்கும்போது, அல்ல சனி தசை நடந்திருக்கும்போது, கடன கொட்டி கொண்டு வந்து காலுக்கு அடியில போட்டுட்டு போயிருக்குங்க. "எவ்வளோ வேலை செஞ்சாலுமே கடன் என்னால அடைக்க முடியல." அப்படின்னு சொல்ற வர கடன் எல்லாமே இஎம்ஐக்கு, டியூக்கும் எனக்கு ரூ. 1,00,000 கடன் இருந்தா, எனக்கு வருமானமே ரூ. 50,000 தாங்க வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு வந்து தள்ளியிருக்காரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலங்கள். என் மனைவிக்கு வந்து சொத்து வித்தா என்னோட பணம் வரும். அவங்களுடைய பொருளாதாரத்தில வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுனா, நான் மீண்டு வெளிய வந்துருவேன். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மனைவி சார்ந்த வகையில உங்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸா அதிகமா பண்ணக்கூடிய ராசிக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் எல்லாமே சரியாக இல்லைனாலும், இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே முன்னோக்கி போகக்கூடிய காலமாக இருக்கும். அதனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றோம்னு நெனச்சே உங்களுடைய டைம எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படியெல்லாம் இல்லாம, உங்களுக்கு சார்ந்து ஓடுங்க. உங்களுக்காக ஓடுங்க.
நிச்சயமாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுமோ தவிர்த்து ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி தள்ளாது. இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு கணிக்கும்போது, நிச்சயமா கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில 100% தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே பிரதிபலிக்கும். நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.